My dear students, this is Class 12 Maths, Chapter 4, Exercise 4.5, question number 2 பார்க்க போகிறோம். Find the value of the expression in terms of x with the help of reference triangle சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளே ஒரு ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு அதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி இதுக்கான வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகே, சப்டிவிஷன் 1ல் அவங்க கேட்டிருக்கிற கொஷின் வந்து சைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் 1 மைனஸ் எக்ஸு, கரெக்டாக? இப்போது நான் ஒரு ரெஃபரன்ஸ் ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறேன். இப்படி ஒரு ரைட் ட்ரையாங்கிள் இருக்குது, ஓகேவா? சரி, இப்போ நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, அது சம் எம்னு எடுத்துக்கலாம். லெட் எம் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் 1 மைனஸ் எக்ஸு, ஓகேவா? இந்த காஸ் இன்வர்ஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் காஸ் எம் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸு. அப்போ இந்த ஆங்கிளை நான் எம்னு எடுத்துக்கிறோம்பா. அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு நேம் கொடுத்துக்கலாம் ஏபிசின்னு. அப்போ லாங்கஸ்ட் சைடு தான் ஹைப்போட்டென்யூஸ், அல்லது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போட்டென்யூஸு. எம்முக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, எம்முக்கு அட்ஜசன்ட்டில் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு, ஓகேவா? நீங்கள் 9th படித்த அந்த பேசிக்ஸை கொண்டு வாங்கிங்க, ஓகே? இப்போது இதுக்கு அடியில் ஒரு 1 போடலாம் இல்லையா? எல்லா நம்பருக்கு அடியில் 1 இருக்குது. நான் 1 மைனஸ் எக்ஸுக்கு அடியில் ஒரு 1 போட்டுக்கிறேன். அப்போது என்னோடய ஹைப்போட்டென்யூஸ் யார்? 1. அட்ஜசன்ட் சைடு யார்? 1 மைனஸ் எக்ஸு. அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டென்யூஸ் தானே இப்போ காஸ் தீட்டா. அப்போ காஸ் எம் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் பை 1ன்னு வந்துருக்கிறச்ச இந்த எம்முக்கு ஆங்கிள் எம்முக்கு அட்ஜசன்ட் சைடு யார்? 1 மைனஸ் எக்ஸு. கரெக்டாக எழுதியிருக்கேன்னா ஹைப்போட்டென்யூஸ் யார்? 1. அடியில் 1 இருக்கு இல்லையா, அதனால் அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டென்யூஸு. கரெக்டாக எழுதியிருக்கேன்னா. ஆனால் எனக்கு வெளியே சைன் கொடுத்துருக்கிறதுனால இதை நான் சைனுக்கு கன்வெர்ட் பண்ணணும், புரியுதுங்களா? அப்போது சைன் எம் யார்? ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டென்யூஸ். அப்போ நான் ஆப்போசிட் சைடு கண்டுபிடிக்கணும். இப்போ ஆப்போசிட் சைடு எப்படி கண்டுபிடிப்போம்? ஆப்போசிட் சைடு வந்து ஏபி, கரெக்டாக? ஸோ ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹைப்போட்டென்யூஸ்க்கு ஸ்கொயரு மைனஸ் அட்ஜஸ்டன்ட் சைடுக்கு ஸ்கொயரு. அதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும், புரியுதுங்களா? அப்போது 1 ஸ்கொயர் 1 தான். இதை வந்து நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab, 2x இன்ட்டு 1, புரியுதுங்களா? 2ab ஆச்சா? இப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த மைனஸ் நான் உள்ளே எடுக்கிறேன். அப்போ 1 மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2x. இப்போ இவங்க 2 பேரும் கேன்சல் ஆகிடுவாங்களா? அது போக ப்ளஸில் இருக்கிற இந்த டேர்மை முன்னாடி எடுத்துக்கிறேன். 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது யார்? ஏபி, அதாவது ஆப்போசிட் சைடு ஆஃப் ஆங்கிள் எம். ஸோ சைன் எம் என்ன வரும்? ஆப்போசிட் சைடு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 1, ஓகேவா? ஸோ இதை நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு சம்மில் எடுத்துக்கலாம். ஆனால் இது எனக்கு வேணாம். இதை வச்சு நான் எம்மோட வேல்யூவை திரும்ப நான் எடுக்க போகிறேன். எம் இங்கே வச்சுட்டு சைனை இந்த பக்கம் கொண்டு வந்தால் எம் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே பை 1 போட தேவையில்ல, ஓகேவா? அப்போது இதுவும் எம்மோட வேல்யூ தான். நல்லா கவனிங்க. இப்போது இதுவும் எம்மோட வேல்யூ தான், இதுவும் எம்மோட வேல்யூ தான். ஸோ காஸ் இன்வர்ஸ் 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக சைன் இன்வர்ஸ் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ன்ற வேல்யூ அங்கே யூஸ் பண்ணலாம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம ஒரிஜினல் சம்முக்கு வரோம். இந்த ஒர்க்கெல்லாம் ரஃப் ஒர்க் தான், ஆனால் வெரி மச் நெசசரி ஃபார் திஸ் சம். இப்போ இது புரிஞ்சிருந்தால்தான் இதுக்கு நான் எப்படி ஆன்சர் எடுத்தேன்னு உங்களுக்கு புரியும், ஓகேவா? ஸோ வெளியே இருக்கிற சைனை நான் ஒன்றும் பண்ணல, நான் அப்படியே வச்சுக்கிறேன். இது யாருக்கான வேல்யூ? எம்முக்கான வேல்யூ. அதே எம்முக்கான வேல்யூ தான் இதுவும். ஸோ இந்த வேல்யூ எடுத்து நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே வைக்க போகிறேன். சைன் இன்வர்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், புரியுதுங்களா? இப்போது சந்தோஷமாக சைனுக்கும் சைன் இன்வர்ஸுக்கும் கட் பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அது போக 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் இந்த சம்முக்கான ஆன்சர். நல்லா புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாம். செகண்ட் சப்டிவிஷனில் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். காஸ் ஆஃப் டேன் இன்வர்ஸ் 3x மைனஸ் 1. இப்போ மறுபடியும் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை சம் என்னன்னு எடுத்துக்கிறோம்ப்பா. n ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் 3x மைனஸ் 1, ஓகே? உங்கள் இஷ்டம் போல் இங்கிலீஷ் ஆல்பபெட். இங்கே எக்ஸ் வந்திருக்கு, இந்த எக்ஸை விட்டுட்டு மீதி எந்த எழுத்துனா எடுத்துக்கோங்க.
ஓகேவா? அதில் எதுவும் பிரச்சனை இல்லை. tan இன்வர்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தால் டேனாக மாறிடுச்சு. அப்போ tan n ஈக்குவல் டு 3x மைனஸ் 1. ஓகேவா? இப்போது நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் ட்ரையாங்கிள் திரும்ப எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுதான் இந்த ஆங்கிள் n. இது ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேவா? இப்போ இங்கே 90 டிகிரி, 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போடென்யூஸு. ஓகே, சரி. இப்போ ஆங்கிள் n-க்கு ஆப்போசிட் சைடு இது, இது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? இப்போது எதுவுமே நம்பர் இல்லாட்டி இது கழிட்டால் 1 இருக்கிறதா அர்த்தம்னு சொல்லியிருக்கேன். அப்போது tan தீட்டா அப்படின்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடு மேலே இருக்கிறது, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. கரெக்டா? அப்போ ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குது? 3x மைனஸ் 1. இங்கே எழுதிக்கலாமா? 3x மைனஸ் 1. அட்ஜசன்ட் சைடு 1. அப்போ நான் ஹைப்போடென்யூஸ் கண்டுபிடிச்சா தான் நான் காசுக்கு இதை கன்வெர்ட் பண்ண முடியும். வெளியில் காசு இருக்குது பாருங்கள். அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஹைப்போடென்யூஸ் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஹைப்போடென்யூஸ் யார்? ஏசி. ஏசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அதர் டூ சைட்ஸு. சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் டூ சைட்ஸு இங்கே ரூட்டுக்குள்ளே வைக்கணும். ஐ மீன் 3x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு, இது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 3x ஸ்கொயர் வந்து 9x ஸ்கொயர், 1 ஸ்கொயர் 1 தான், அதாவது a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஆச்சு. அதுக்கப்புறமா 2ab வரணும். 2 இன்ட்டு 3x இன்ட்டு 1. அப்புறம் இங்கே ஒரு 1 ஸ்கொயர் இருக்குது பாருங்கள், அதையும் சேர்த்துக்கோங்க. அப்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 9x ஸ்கொயர் அப்படியே பாரு, லாஸ்ட்டில் ஒரு 1, முதல்ல ஒரு 1 ப்ளஸ் 2. இது என்ன வரும்? 2 3s are 6x பட் மைனஸ் 6x. ஓகேவா? சரி, நான் ஏசி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ஏசி கண்டுபிடிச்ச பிறகு ஸ்ட்ரெயிட்வே நம்ம எங்கே வரோம்? காஸ் தீட்டாக்கு வரும். இங்கே தீட்டாக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கேன்? n எடுத்திருக்கேன். அப்போது காஸ் n ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போடென்யூஸு. அட்ஜசன்ட் சைடு யார்? 1. ஹைப்போடென்யூஸ் யார்? இதோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர் மைனஸ் 6x. இந்த நம்பரை லாஸ்ட்டில் எடுத்துக்கலாம், ப்ளஸ் 2. ஓகேவா? இப்போது n இங்கே வச்சுட்டு காசு அந்த பக்கம் கொண்டு போனால் காஸ் இன்வர்ஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2. ஓகே, ஸோ இப்போது இதுவும் என்னக்கான வேல்யூ தான். இப்போ இதுவும் என்னக்கான வேல்யூ தான். இந்த n வேல்யூவை நான் எடுத்துக்க மாட்டேன், இந்த n வேல்யூவை எடுத்து இங்கே வைக்க போகிறேன். ஓகேவா? அப்போது காஸ் ஆஃப் உள்ள வந்து tan இன்வர்ஸ்க்கு பதிலாக காஸ் இன்வர்ஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2. ஓகே, இப்போது தாராளமாக காசுக்கும் காஸ் இன்வர்ஸ்க்கும் கேன்சல் பண்ணிடலாம். அது போக மீந்து நிற்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகே, ஸோ 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 2. ஓகே, அவ்வளோதாங்க. பட் இங்கேயும் சொல்கிறேன், ரஃப் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த ரஃப் ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? இந்த ரஃப் ஒர்க்கு ரொம்ப முக்கியம். ஓகே, சரி. தேர்ட் சப்டிவிஷன் போயிடலாமா? தேர்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, tan of sin inverse x plus 1 by 2. tan of sin inverse x plus 1 by 2. ஓகே, சரி. மறுபடியும் ஒரு ரெஃபரன்ஸ் ட்ரையாங்கிள் போயிடலாமா? ஓகே, திஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி. சரி, இந்த வேல்யூவை சம் பின்னு எடுத்துக்கிறோம்பா. அப்போ பி ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ். இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? இது கடையில் ஒரு 1 போட்டு 2க்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்தால் 2 தான். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2x, எல்சிஎம்க்கு மேலே இருக்கிறது ஆசிட்டிஸ். அப்போ 2x ப்ளஸ் 1 பை 2. ஓகே, இப்போ சைன் இன்வர்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தால் சைனாக மாறிடும். அப்போ சைன் பி ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 1 பை 2. இப்போ பாருங்கள், இதுதான் ஆங்கிள் பி. அப்போது ஆங்கிள் பிக்கு ஆப்போசிட் சைட், இது அட்ஜசன்ட் சைட், இது ஹைப்போடென்யூஸ். ஓகேவா? அப்போ நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது? ஆப்போசிட் சைடு இருக்குது, ஹைப்போடென்யூஸ் இருக்குது. ஓகே, அப்போ ஆப்போசிட் சைடுக்கு நான் என்ன எழுதிக்க போகிறேன்? 2x ப்ளஸ் 1ன்னு எழுதிக்க போகிறேன். ஹைப்போடென்யூஸ்க்கு 2ன்னு எழுதிக்க போகிறேன். ஓகேவா? அப்போ நம்ம அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிச்சதான் இந்த உள்ள டேனில் கொண்டு வர முடியும் ஆன்சர்ஸ். ஓகேவா? இப்போது
பிசி கண்டுபிடிக்க போகிறோம். அதுதானே அட்ஜசன்ட் சைடு. பிசி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹைப்போடென்யூஸ்க்கு ஸ்கொயர் முதல்ல மைனஸ் another சைடு இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்கொயரு 2x + 1 ஹோல் ஸ்கொயர். இப்போது 2 ஸ்கொயர் வந்து 4, இது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 2xக்கு ஸ்கொயர் பண்ணால் 4x ஸ்கொயர், 1க்கு ஸ்கொயர் பண்ணால் 1 தான். a ஸ்கொயர் b ஸ்கொயர் வந்தாச்சு. அப்போது உள்ள ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2 இன்ட்டு 2x இன்ட்டு 1 2ab ஆச்சு. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 4 அப்படியே மைனஸ்னால் உள்ளே எடுக்க போகிறோம். அப்போ மைனஸ் 4x ஸ்கொயர். நல்லா கவனிங்க, இது என்ன ஆகும், 2x இன்ட்டு 1 4x, அப்போ மைனஸ் 4x, ஒரு 1 இருக்குது, அப்போ மைனஸ் 1. புரியுதுங்களா? இப்போ 4லேருந்து மட்டும் ஒரு 1 கழிச்சிருங்க. இது மட்டும்தான் லைக் டேர்ம், ஓகேவா? வேறு எதுவும் லைக் டேர்ம் இல்லை. அப்போ 4ல் 1 கழிச்சிட்டா என்ன, 3. அப்படியே கட் பண்ணிவிட்டு இங்கே 3 எழுதிக்கலாம். அப்போ 3 மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 4x யார், அட்ஜசன்ட் சைடு. அப்போ இதை வச்சு தாராளமாக tan p எழுதிக்கிறேன். அப்போ tan p ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஓகே, ஆப்போசிட் சைடு யார், 2x + 1. அட்ஜசன்ட் சைடு யார், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 4x. பட் எனக்கு tan p வேணும், tan இன்வர்ஸ் தானே வேணும். அப்போ பியோட வேல்யூ வேணும் எனக்கு. அப்போ tan இன்வர்ஸ், tan இந்த பக்கம் கொண்டு போனால் tan இன்வர்ஸ் 2x + 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 4x. புரியுதுங்களா? இப்போ இதுவும் பிக்கான வேல்யூ தான். ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்சுருக்கோம் பாரு, இதுவும் பிக்கான வேல்யூ தான். பட் இது எனக்கு வேண்டாம், இதுதான் எனக்கு வேண்டும். ஏன்னா இது எடுத்துகிட்டு போனால் தான் டேனுக்கும் டேன் இன்வெர்ஸ்க்கும் கேன்சல் ஆகும். ஸோ இந்த பி வேல்யூவை இந்த பி வேல்யூக்கு பதிலாக நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ சம்மை மாற்றி எழுத போகிறேன். இதெல்லாம் ரஃப் ஒர்க்கு, பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரஃப் ஒர்க்கை நீங்கள் புரிஞ்சிக்கினா தான் சம் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, அப்போது என்ன பண்ணுறேன், டேனு வெளியில், அது நான் ஒன்றும் பண்ணல. சைன் இன்வெர்ஸ்க்கு பதிலாக டேன் இன்வெர்ஸு. அப்புறம் இங்கே என்ன ஆன்சர் எடுத்து வச்சுருக்கேன், 2x + 1 பை 2x + 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 4x. ஓகே, இப்போது தாராளமாக டேனுக்கும் டேன் இன்வெர்ஸ்க்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ அது போக 2x + 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 4x தான் இந்த சம்முக்கான ஆன்சர். புரியுதுங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.